போடுங்க ஐயா. ஐயா ஏதா போடுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. என்னது இது? வா உட்காருவோம். தள்ளி உட்கார சொல்றவன யாரா நம்ம கட்டி மாதிரி இருக்கு. அப்பா பா இங்கப்பா பார்த்தப்ப கண்ணு தெரியாதா? வா வா வா, என் கூட தான் பிசினஸ் பண்ண வரியா? வா உட்கார் உட்கார், இப்படிதான் உட்கார். பிச்சை எடுக்க வர சாரு ஐயான்னு கேளியா? ஐயா இந்நேரம் பார்த்து யாருமே வரமாட்டாங்க. இந்த நேரம் பார்த்து யாருமே வரமாட்டாங்க. பிச்சை கேட்கலாம் பார்த்தா ஐயா வாப்பா வாப்பா வாப்பா, குந்துப்பா குந்துப்பா. இப்பதான் பாட்டி சேருது. யாரும் வரல, காலையில போனியா வரப்பா. பிச்சை எடுக்கதே ஒரு இதுவா இருக்குப்பா. யாரா வந்தா பிச்சை கேட்கலாம் பார்த்தா யாரும் வரல. ஆம்பா ஆமா, நீ ஜிஎஸ்டி கட்டினியா இல்லை? போன மாசம் கட்டினியோ? நமக்கு தான் இந்த நம்ம ஆடிக்கலாம் சொதப்பிட்டாரு. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா சார் தர்ம பிரபு 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 தர்மம் பண்ணுங்க ஐயா. ஹலோ செக்ரட்டரி, என்னாச்சியா? அந்த 2 crore ப்ராஜெக்ட், இந்த 2 crore ப்ராஜெக்ட் வாங்க சொன்னேன், என்னாச்சு வாங்கிட்டியா? ஐயா நீ இப்படி பண்ணிருக்க? நம்ம பிசினஸ் என்ன ஆகுது? நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிட்டே போகணும். என்னன்னா நீ எதுவுமே வாங்காம இருக்க. சரி, அந்த என்ன ஆர்டர் வந்துச்சு, அது வாங்கினே இன்னும் வாங்கலையா நீ? அதை சீக்கிரம் வாங்கி போடு. நம்ம அப்பதான் பேக்கேஜ் எல்லாம் ஏறிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாக் அப்பதான் ஏறும், கம்பெனி ஸ்டாக். டெய்லி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? சரி, நான் இப்போ ஜீசஸ் ஐயா தர்மம் பண்ணுங்க. யார் நீ? ஐயா தர்மம் பண்ணுங்க. ஓ பிச்சைக்காரங்களா நீங்க? ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க. என்னப்பா பண்றீங்க நீங்க? பிச்சை எடுக்கிறீங்களா? ஆமாமா தர்மம் பண்ணுங்க. பிச்சை போடுங்கய்யா. ஐயா செக்ரட்டரி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஏதாவது கொடுங்கய்யா. ஏதாவது என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா. என்கிட்ட ரோஸ் கணக்குல தான் இருக்கு. என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. ஐயா ஐயா இதா இருந்தா கொடுங்கய்யா. சேஞ்ச் கொடுங்கய்யா. நான் சேஞ்ச் எல்லாம் வச்சிருக்கேன். பாருங்கய்யா, ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஜிபே பண்ணுங்கய்யா. ஜிபே பண்ணிடுங்கய்யா. என்ன நீங்க எவ்வளவு நேரம் போயிட்டாங்க? ஐயா மிஷின் கிரெடிட் வைக்கிறாங்க. கிரெடிட் கார்டு கூட அக்செப்ட் பண்ணு ஐயா. என்கிட்ட இல்லையா? என்னங்க ஐயா, என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கான். நீதானே சேஞ்ச் இல்லைன்றான் பாத்தியா? அவ்வளோ பணக்காரனா இருக்கு. வேற ஒருத்தர் வராரு. வராங்க வராங்க வராங்க. ஐயா டாக்டர் ஐயா 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 தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. போயிட்டாரியா போயிட்டாரியா. என்னையா காசு தான் தர மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்மா தருவார்னு நினைச்சேனையா, அது கூட தர மாட்டார் போடுறியா? என்னையா உலகம் இது? யாரு வீணும் காசு இல்லை, கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. உங்களை தவிர என்ன எவ்வளவு பிக்டாப்பா வராது சார். சார் 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 நான் உங்க சார், நான் உங்க ஃபேன் சார். சார் நீ அந்த படம் பாத்தியா? எவ்வளவு ப்ரோஸ் வந்து பாத்தியா? அடுத்த படம் வந்து காட்சி ரெடி சார் தர்மம் பண்ணுங்க சார். அந்த பெரிய டைரக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வசனம் இருப்பாரு. அவர் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காட்சி வாங்கிச்சு. சார் தர்மம் பண்ணுங்க சார். சரி சரி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு, அதையும் பார்க்கணும். சரியா? அதையும் பார்த்துட்டு ஐயா மூவியில் ஒரு
கொடுங்கய்யா. சின்ன வியாபாரம் பண்றேன். பிச்சைக்காரன் bro, நீ என்ன பண்ணுவ? ஐயா, நல்லா பண்ணுவையா நான். பேசுவாங்க. பண்ணுவேன். நல்லா பேசுவாங்க. நல்லா பண்ணுவையா. நல்லா பண்றடா. ஆமாய்யா. சரி சரி ஒரு நிமிஷம் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் வேற என்ன கேட்குறேன்? நான் நிறைய பண்ணுவேன். நாலு பண்ணுவேன். கலைஞர் கோயிலுக்கு பேசுவேன் ஐயா. சரி நான் அடுத்தது பார்த்து இதெல்லாம் நான் பார்க்குறேன். சரியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே இவனை வச்சு நம்ம ப்ரொமோஷன் ஐயா நாங்க ஐயா நீங்களா சரியா பண்ண மாட்டீங்கன்னா நல்லா பண்றானே. சரி நான் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயா எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க ஐயா. அந்த பிச்சைக்காரனை வச்சு ப்ரொமோஷன் போட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க ஐயா. வீடியோ போட்டு பெரிய ஆயிடு அதை வச்சு காசு சம்பாதிச்ச வேண்டியதுதான். எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா என்னய்யா யாருமே தர்மம் போட மாட்டாங்களே. ஆஹா தர்ம பிரபு வாங்க 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 ஐயா, நீங்களா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா அம்மா டேய் உங்க கூட சேர்த்து நானும் ஐயா அம்மான்ட்ட அனைத்து மக்களுக்கும் நம்ம நாட்டு என்ன பண்ணீங்க? ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஜீசஸ் இந்த வழியா வந்ததுங்கிறாரு. ஆனா நான் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னுக்காக அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப கட்சி மீட்டிங்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஜீசஸை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சொல்லுங்கப்பா. அதான் சொல்லுங்கப்பா. ஓட்டு போட்டியா எனக்கு? நல்லா போட்டியாப்பா? ஏன் ஒன்று குத்தம் இல்லை 2 ஏன் குத்துவேன்? அதுதான் தப்பு. அடுத்த வாட்டி ஒரே இது கொடுத்து இதோட அழகா உனக்கு வந்து பெட் வாங்கி பிச்சை எடுக்கிற மாதிரி உனக்கு கொடுக்குறேன். ஆமா படுத்துக்கிட்டு பிச்சை ஆமாய்யா. இப்போ உட்காந்து பிச்சை எடுக்கிறேன். நான் அழகா உனக்கு பெட்டு வாங்கி படுத்து உனக்கு பிச்சை வாங்கி கொடுக்குறேன்யா. நம்ம ஓட்டு உனக்கு தான் கொடுக்குறீங்களா? ஜீசஸ் நான் பார்த்துட்டு வரேன். அந்த பெட் கான்ட்ராக்ட் எங்க கொடுத்துருக்கேன் நான் டெவலப் பண்ணிட்டேன். அப்படியாப்பா? பெட் கான்ட்ராக்ட் கொடுத்துடலாமா உனக்கு? சரி நம்ம கம்பெனி எங்கப்பா இருக்குது? நம்ம கம்பெனி இந்த அந்த அந்த ஆத்துல கட்டி இருக்கிறியா? அதானப்பா நம்ம கம்பெனி? அதுதான் நம்ம கம்பெனி. அப்பா ரைட்டுப்பா. ஓகே பிச்சைக்காரன் படுத்து வச்சு நான் பிச்சை எடுக்கிறேன். ரைட். உங்களுக்கு ஓட்ட போட்டா கடைசியில் பிச்சை தான் எடுக்க முடியும். ஐயோ யாருமே ஒரு பைசா இன்னைக்கு காலில இருந்து ஒருத்தரும் ரூபா தரலையே. இவருக்கு ஏதாவது கிடைக்குதா? ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா இதோ எனக்கு ரொம்ப நாளாவே கண்டுல ஜீசஸ். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். உட்கார். டைலாக் சொல்லலாம். எனக்கு கண்ணு தெரியுது. எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஜீசஸ் எப்படா நம்ம ஆட்சியில முடியாத ஜீசஸ் நிறைவேற்றிட்டா அப்ப நம்ம ஆட்சி நம்ம தலைவர் ஆயிரத்துக்குள்ள ஜீசஸை நம்பலாம். ஜீசஸ் எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்டுருக்கு ஜீசஸ். ஒரு டாக்டர் இருந்தாங்க எனக்கு சரி பண்ணுங்க சொல்லி கேட்டார் ஜீசஸ். அவர் என்ன இவ்வளவு காசு கொடுத்து அவ்வளவு காசு கொடுத்து கேட்டாரு. என்னோட வாழ்க்கையில நீங்க எதுவுமே வாங்காம எனக்கு என்னோட கண் பார்வை எனக்கு திருப்பி கொடுங்க. நான் உங்க பின்னாடியே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஜீசஸ். நீ போடுங்க டாக்டர். ஜீசஸ் என்ன ஜீசஸ் இப்படி பண்ணிருக்கீங்க? நான் அந்த கண் பார்வை சரி பண்ண ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். ஆனா நீங்க ஃப்ரீயா பண்ணிருக்கீங்க. பேசுறா நான் என்னன்னா பேசுறா யார் பேசுறா? இல்லையா இல்லை கண்ணை கொடுக்குறேன் சீக்கிரம். அப்ராஜ் நீ பேசிடு. என்னன்னு பேசுறா? சரி ஓகே. இதுல நம்ம பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை கொடுத்த கண் பார்வை அந்த ஒரு ஸ்டோரி தான். கொஞ்சம் ஜாலியா நடத்தணுன்றதுக்காக இது கொஞ்சம் இப்போ மாடர்ன் மேஜர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து பணத்தின் மூலமாகவும் சரி நம்மளுடைய நிறைய ரெஃபரன்ஸ் மூலமாகவும் சரி நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காது. அதாவது
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்து